கண்டிப்பா ஃப்ளைங் கார்பெட் தான் போட போறாங்க. இல்ல இந்த தடவை நாம ஏதோ கிரிக்கெட் தான் விளையாட போறோம் தோணுது. அநேகமா நம்ம காத்துல பறக்க போறோம்னு நினைக்கிறேன். ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடுவோமோ? அநேகமா இம்பீரியலிசத்தை ப்ரொடெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஷோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ எங்கயாவது பியூட்டி பார்லர் போவோம்னு நினைக்கிறேன். மசாஜ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. குட் மார்னிங் கிரீப் ஸ்கூல். இந்த வருஷம் கிரீப் ஸ்கூல் ஃபண்டேக்கு என்ன ஸ்பெஷல் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த வருஷம் ஃபண்டேக்கான இன்சார்ஜ் நம்ம கில்பர்ட் தான். அவரே உங்களுக்கு எல்லாம் சொல்லுவாரு. ஸ்டூடண்ட்ஸ், இந்த வருஷம் கிரீப் ஸ்கூல் ஃபண்டேக்காக நிறைய விஷயங்களை நான் யோசிச்சேன். ஆனா வித்தியாசமா எதுவும் செய்யணும்னு நினைச்சேன், அதை விட்டுட்டேன். வித்தியாசமா எதுவும் செய்யணும்னா சாக்லேட்ஸ், கேம்ஸ், பிரைசஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சு நான் உங்களை சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். என்ன சந்தோஷமா? ஆனா நான் அதை விட ஒரு நல்ல ஐடியாவை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த வருஷம் கிரீப் ஸ்கூல் சர்ப்ரைஸ் ஃபண்டேக்கு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பியூட்டி பார்லர் கிரிக்கெட் கிரிக்கெட் இந்த கிரீப் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ரூமையும் கிளீன் பண்ண போறோம். என்ன? ஒரு நிமிஷம் இருங்க, நான் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. இது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த ஸ்கூல்ல 33 ரூம் 310 வருஷமா கிளீன் பண்ணாம இருக்கு. ஓ, இது ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க வாயடிச்சு போயிடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ரூம் ரொம்ப தூசியா இருக்கு. நான் கில்பர்ட்ட கொலையே பண்ண போறேன். அதுக்கு தான் நான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், கோபப்படாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு வேலை செஞ்சோம்னா நம்ம எல்லாரும் சீக்கிரமா செஞ்சு படிச்சிடலாம். அது என்ன? அது இவ்ளோ கேவலமான ஸ்மெல். எனக்கு தெரிஞ்சு அது இந்த 300 வருஷமா இங்கே இருக்கிற சாண்ட்விச்ல இருந்து தான் வருதுன்னு தோணுது. நம் 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 நம். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நான் போய் மால்கம்ம பார்க்க போறேன். உன்னால மிஸ்டர் மால்கம் போய் பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கில்பர்ட் சொன்னதை எல்லாரும் கேட்டீங்கல்ல? நான் கில்பர்ட் கிட்ட பேசுறேன். நல்லபடியா பேசிட்டு வா. விக்டோரியா, கிளீனிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கும் உங்க கூட சேர்ந்து கிளீன் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கு. சின்ன பசங்கன்னா எவ்வளவு ஜாலியா இருப்பீங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த வேலை ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நான் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் விக்டோரியா, உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. யாரோ பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஓ, இது என்னோட ஃபேவரட் சாக்லேட். சாக்லேட் அப்படின்னா? நீங்க சாக்லேட்டே சாப்பிட்டது இல்லையா? இல்லையே. சாக்லேட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒண்ணே ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க. எடுத்து சாப்பிடுங்க. நான் இன்னொரு சாக்லேட் எடுத்துக்கலாமா? சரி, ஆனா என்னால அந்த ரூமை கிளீன் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனா நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்கன்னு நினைச்சேனே. மத்தவங்க எல்லாம் இன்னும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். விக்டோரியா மட்டும் அங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. கவலைப்படாத, அந்த சைடு ஃபுல்லா அவ க்ளீன் பண்ண போறா. இந்தா இத அங்க வெயி. ஹே, இது என்ன? ஏதாவது பொம்மையா இருக்கும். ஏதாவது மெஷர் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க. ஆனா இதுல நம்பர்ஸ் எதுவுமே இல்லையே. அம்மா, இது எதுக்கு?
இது என்னன்னே தெரியல. வச்சிடலாம் விடு. அதை எடுத்துட்டு போய் எங்கேயாவது வை. கூல். அது என்னது? அதுதானே நானும் கேட்டேன். ஓ கேட்டியா? எவ்வளவு கேட்டா? ஏய் உனக்கு ஒண்ணும் ஆகலையே. முதல்ல விளையாடுறத நிறுத்து. நான் விளையாடல. உண்மையிலேயே நான் அதை பார்க்கல. அதை எங்க இருந்து எடுத்த? அநேகமா நான் இதை அமுக்கின உடனே அவனோட மெமரி எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இத பத்தி தான். இது உன்னோட மெமரியை அழிச்சிடுச்சு. இத பத்தி தான் நாங்க உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம். எம்எல்ஏ ட்ரை பண்ணு. நீயும் எல்லாத்தையும் மறந்துரு. அது என்னது? இத பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. பேசாம நான் இதை எடுத்து ஒளிச்சு வச்சிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கில்பர்ட் என்ன சொன்னாரு? என்கிட்ட ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் இருக்கு. பேட் நியூஸ் என்னன்னு சொல்லு. நீங்க இன்னும் இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கணும். சரி குட் நியூஸ் என்னன்னு சொல்லு. நான் க்ளீன் பண்ண தேவையில்லை. பாருங்க கில்பர்ட்டே சைன் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப நாங்க மட்டும் க்ளீன் பண்ணணுமா? கண்டிப்பா. நான் உங்களை அப்புறம் பார்க்கறேன். ஓ விக்டோரியா. இந்த ரூமை க்ளீன் பண்ண கூடாதுன்னு நினைச்சத மறந்துடு. ஆக்சுவலா நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ அங்க இருக்கிற அந்த ரூமை க்ளீன் பண்ணணும். ஓ கரெக்ட்டா சொன்ன. சூப்பர். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன எல்லாம் காலி அடிச்சா? விக்டோரியா, ஓ இந்த பண்ணி எங்க போனா? விக்டோரியா, நீங்க விக்டோரியா எங்கேயாவது பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க இன்னும் கிளீன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுக்கு வந்தாரு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்க. உன்கிட்ட இன்னும் கொஞ்சம் சாக்லேட் இருக்கா? இல்ல, நான் சாக்லேட் சாப்பிட்டு பல வாரங்கள் ஆகுது. அது எங்க இருந்து வாங்குற? இப்போ அது எங்க அப்பா அம்மா அனுப்புவாங்க. அது நிறைய அனுப்புவாங்களா? நான் கேட்டா அனுப்புவாங்க. எனக்காக நீ அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி எனக்குன்னு ஒரு பாக்ஸ் கேக்குறியா? இல்ல அது 10 பாக்ஸ் சாக்லேட்டா மாத்திடு. என்னாச்சு உங்களுக்கு? ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்களுக்கு லெட்டர் எழுது ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி, என்னால முடியாது. நான் இந்த ரூமை க்ளீன் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. அதான் நான் உனக்கு டிஸ்மிஸ் லெட்டர் கொடுத்தனே. நடிக்காதீங்க. அவ எழுதலனா என்ன, நான் எழுதுறேன். விக்டோரியாவின் அம்மா மற்றும் அப்பாவிற்காக. இது நல்லா இல்லையே. அன்புள்ள அம்மா அப்பாவிற்கு எனக்காக இன்னும் நிறைய சாக்லேட் பாக்ஸஸ் அனுப்புங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் அனுப்புங்க. இப்படிக்கு உங்கள் அன்புள்ள விக்டோரியா. ப்ளீஸ் அனுப்புங்க. இப்ப கண்டிப்பா சாக்லேட் வரும். வாவ், நாம ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கோம். நான் சொன்னது கரெக்ட்டா இல்லையான்னு தெரியல, ஆனா நம்ம ரொம்ப ஜாலியா இருந்தோம். ஆமா, எனக்கும் ஜாலியா இருந்தது. இது ஜாலியா இருந்ததுன்னு சொல்றீங்களா? இப்போ இத வச்சு நான் என்ன பண்றது? அத வச்சிரு. எப்பயாவது விக்டோரியா மாத்துறதுக்கு தேவைப்படும். நான் அத உள்ள வச்சிடுறேன். நாம இந்த மாதிரி பண்றது சரியில்லை. அவ சொல்றது கரெக்ட். அதத்தான் நானும் நினைச்சேன். இத நான் எங்க வைக்கிறது?
எஸ்கியூஸ் மீ சார், இதுதான் பெஸ்ட் பிளே அகாடமியா? இல்ல, அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அது எந்த இடம்? கிரீப் ஸ்கூல். ஓ, ஓ இப்படி ஒரு நேமா? ஆமா. ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், உங்கள யாருக்காவது அந்த வில்ஸ்பிரி அகாடமிய பத்தி தெரியுமா? தெரியும். ஏன்? 2 பேர் என்கிட்ட வில்ஸ்பிரி அகாடமி எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டு வந்தாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அவங்க யாரு? நான் அதை கேட்கல. ஆ? அது அவங்களாதான் இருக்கணும். நம்ம கிட்ட வழி கேட்டுட்டு போலான்னு வந்திருப்பாங்க. இவங்கள நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. அட கடவுளே, அது என்னோட அப்பா அம்மா. என்ன? நீங்க என்ன பண்ற? இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லலையே. டோரை வேற யாராவது திறக்கிறதுக்கு முன்னாடி நாம போய் திறந்தாகணும். சீக்கிரமா கதவு கிட்ட போங்க. அவங்கள ஹால்லயே உட்கார வைங்க. நான் போய் மிஸ்டர் மால்கம தேடிட்டு வரேன். இங்க உள்ள யாருமே இல்லையா? இந்த இடத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ பாலடைஞ்ச வீடு மாதிரி தெரியுது. ஏய், என்னுடைய சாக்லேட் வந்துருச்சு. ஏய், என்ன வந்துட்டேன் அத வந்துட்டேன். அவரை நிறுத்து. என்ன பண்ற? நான் கதவை திறக்கணும், விடு. நீங்க இந்த கதவை திறக்க முடியாது. ஆனா அவங்க கிட்ட என்னுடைய சாக்லேட் இருக்கு. சீக்கிரம் இவரை எங்க இருந்து கூட்டிட்டு போலாம். என்ன விடுங்கடா. டேய், ஏய். டேய், இப்ப மட்டும் எனக்கு கீழே விடுங்களேன்னு அவ்வளவுதான். பா, இவர் ரொம்ப வெயிட்டா இருக்கார்ல. மாமி, டாடி, விக்டோரியா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுதான் என்னோட ஸ்கூல். ஆனா வெளியில ஒருத்தர் இத கிரீப் ஸ்கூல்னு சொன்னாரு. ஓ, அவரா? அவருக்கு கொஞ்சம் பைத்தியம். அதை விடு, நீங்க சந்தோஷமா இருக்கிறத நினைச்சா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிறைய சாக்லேட் கேட்டு இந்த லெட்டர்ஸ்ல எழுதி இருந்தப்போ நீ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறேன்னு நாங்க நினைச்சிட்டு உடனே கிளம்பி வந்தோம். ஆனா நான் இந்த லெட்டர் எழுதல. இப்ப எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு அந்த சாக்லேட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எலியட், ஜாஷ். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். என் பேரு ஜாஷ். ஓ, உங்களை பார்த்ததுல எனக்கும் சந்தோஷம் தான். உங்க ரூம நாங்க பார்க்கலாமா? இப்ப வா. ஆமாண்டா செல்லம், வா போய் பார்க்கலாம். அது அங்க மேல இருக்கு. விக்டோரியா, இந்த ஸ்கூல் எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? பயங்கரமா. இது பழைய வீடுப்பா. ஆமா, இது உண்மையிலேயே ரொம்ப பழைய வீடு. இதை இடிச்சு கட்டிட்டு இருக்காங்க. மத்தபடி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, நான் உங்களை சில இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த இடம்லாம் ரொம்பவே சுத்தமா இருக்கும். மிஸ்டர் மால்கம், நம்ம எல்லாரையும் எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும். எல்லாரும் மறைஞ்சு இருக்கணும். ஆனா எதுக்காக ஜானஸ்? விக்டோரியாவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நான் உங்களை மீட் பண்ண விரும்புறேன். மிஸ்டர் மால்கம், அவங்க எல்லாம் மனுஷங்க, ஞாபகம் இருக்கா? ஓ, அத நான் மறந்தே போயிட்டேன். எல்லாரும் மறைஞ்சு இருக்கணும். ஹலோ. அவங்கள எங்க இருக்காங்க? விக்டோரியா அவங்கள ஹால்ல உட்கார வச்சிருக்கா. குட், அவங்கள அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார வைங்க. அதுக்குள்ளே நான் எல்லாரையும் மறைச்சு வச்சிடுறேன்.
ஒரு வழி எல்லாரையும் மறைச்சிட்டேன். அப்படிதான் நானும் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? கேட்டுது. அது ஒரு உடம்பு சரியில்லாத பறவையோட சத்தம் மாதிரி கேட்டுது. இந்த ஸ்கூலை சுத்தி நிறைய பறவைகள் இருக்கு. அது தினம் இந்த நேரத்துல தான் இங்க பறக்கும், தெரியுமா? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இங்க நடக்கிற எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். சரி விக்டோரியா, நான் உங்களுடைய ஹெட் மாஸ்டரை பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன கூட்டிட்டு போறியா? ஆனா எதுக்கு? நீ உண்மையிலே நல்லா படிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஓ, இங்கதான் இருக்கீங்களா? என்னுடைய சாக்லேட்ஸ் எங்க? ஆ, ஆ! எங்க எங்க என்னோட சாக்லேட்டை கொடு. எங்க காணோம்? அவன் வெறும் பலிதாம்மா. எங்க தெரியும் காணுமே. மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அட பாவீங்களா, இவங்க எனக்கு சாக்லேட்டே எடுத்து வரல. நாம இப்ப டென்ஷன் ஆக கூடாது. டென்ஷன் ஆகவே கூடாது. ரொம்ப பொறுமையா இருக்கணும். மிஸ்டர் மால்கம், நாம இப்ப ஏதாவது பண்ணணும். கரெக்டா சொன்ன. ஒரு பிளான் வேணும். நமக்கு ஒரு பிளான் வேணும். அததான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம லேபுக்கு போய் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு ஏதாவது பண்ணலாம்ல? ஆமா, இவன் சொல்றதும் சரிதான். அது கண்டிப்பா வேலை செய்யும்னு நினைக்கிறேன். பாப்போம். இல்ல வேண்டாம், நமக்கு வேற பிளான் வேணும். வேற பிளான் வேணும். என்ன பண்றது இப்ப பிளானுக்கு? ஆனா முதல்ல கில்பர்ட்டுக்கு யாரு சாக்லேட் கொடுத்தான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. அவர்தான் உன்னோட பேரண்ட்ஸ்க்கு சாக்லேட் கேட்டு லெட்டர் எழுதியிருக்காரு. அத வச்சு பார்க்கும்போது கில்பர்ட்டுக்கு நீதான் முதல்ல சாக்லேட் கொடுத்திருக்க. அப்புறம் அதை எங்க கூட ஷேர் பண்ணல. உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? விக்டோரியா, இப்ப நீ இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. உண்மையிலேயே எனக்கு எதுவும் தெரியாது. ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? ஏன்னா கில்பர்ட்டோட இந்த சாக்லேட் ப்ராப்ளம் நீ உங்க அம்மா அப்பா லெட்டர் எழுத மாட்டேன்னு சொன்னதுனால தான் வந்தது. அதனால நீ தான் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்க. இல்ல, நான் சொல்லி கொடுக்கல. இல்ல, அத நீ தான் செஞ்சிருக்க. ஒரு நிமிஷம், அவ சொல்றது கரெக்ட் தான். நாம தான் அந்த டிவைஸ வச்சு அவளோட மெமரியவே அழிச்சிட்டோமே. அவளுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆன்சர் கிடைச்சிருச்சு. என்ன ஆன்சர் கிடைச்சது? ஜானஸ், போய் அந்த டிவைடரை எடுத்துட்டு வா. அத வச்சு பேரண்ட்ஸோட மெமரியை அழிச்சிடலாம். ரொம்ப நல்ல ஐடியா. தேங்க் யூ எலியட். அது என்ன டிவைஸ்? நான் அதை எடுத்துட்டு வரேன். ஓ ஓ, நான் அதை எங்க வச்சேன்னு மறந்துட்டேன். அம்மா, நான் தான் விக்டோரியா. பயப்படாதீங்க. ஓ விக்டோரியா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? அந்த மான்ஸ்டர் எங்க இருக்கு? அவர் மான்ஸ்டர் இல்ல மம்மி. அவர் ஃபேன்சி ட்ரெஸ்க்காக அந்த ட்ரெஸ் போட்டிருந்தாரு. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனா? டாடி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? நான் ஒரு பெரிய பச்சை கலர் பல்லிய பார்த்தேன். அது வெறும் காஸ்டியூம். உண்மையாதான் சொல்றேன். அவளை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல நான் உன்னை இங்க விட்டு வைக்க தயாரா இல்ல. வா என் கூட இல்ல. இப்பவே. ஹலோ, என் பேரு ஆசா. நான் ஒரு ஃபேரி. இதுக்கு மேல ஒரு அடி கூட முன்னால எடுத்து வைக்காத. விக்டோரியா, வரியா? நம்ம போய் விளையாடலாம். ஓ, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா. மிஸ்டர் மால்கம் கூப்பிடுங்க சீக்கிரம். அதை இங்க காணும். நாம அப்படியே விட முடியாது. அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. விக்டோரியாவையும் கூட்டிட்டு போறாங்க. அவளை கூட்டிட்டு போயிட்டா கிரீஸ் ஸ்கூலுக்கே அது முடிவாயிடுமே. என்ன பண்றது? ஜானஸ், முதல்ல இருந்து யோசிப்போம். நாம இங்கதான் இருந்தோம். நீ தான் சொன்ன அதை ஒளிச்சு வைக்க போறேன்னு. அப்படியா நான் சொன்னேன்? நீ அப்படிதான் சொன்ன. சரி, நல்லா யோசி. நீ அதை எங்க ஒளிச்சு வச்ச? அநேகமா நான் அத அங்கதான் ஒளிச்சு வச்சிருப்பேன். ஜாஷ், அங்க தேடி பாரு. அது இங்கதான் இருக்கு. சீக்கிரம் போணும். சீக்கிரம் கிளம்புங்க, அவங்க பின்னாடி வந்துட போறாங்க. ப்ளீஸ் மம்மி அண்ட் டாடி, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே விவரமா சொல்றேன். விக்டோரியா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. நம்ம உடனே போய் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்பதான் இந்த ஸ்கூலை மூட முடியும். இனிமே உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. காரை நிறுத்துங்க.
சீக்கிரமா வா ஜாஷ். இங்க இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க மறந்துடுறீங்க. நீங்க இனிமேல இந்த ஸ்கூலுக்குள்ளே வர போறீங்க. இது வேலை செய்யுமா? வேலை செய்யும், கண்டிப்பா. ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நல்ல வேளை அவங்க விக்டோரியாவை கூட்டிட்டு போல. நான் கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? உன்னால போக முடியாது விக்டோரியா, இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு. அது என்ன? பசங்களா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. உடனே என்ன அவுத்து விடுங்கடா மடனுங்களா. உங்களுக்கு என்ன சாக்லேட் வேணுமா? ஓ ஆமா, கண்டிப்பா இருந்தா கொடு. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடுங்களேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடுங்க. இப்ப நீங்க சாக்லேட் சாப்பிட்டதையும் சாக்லேட் வேணும்னு சொல்றதையும் மறந்துடுங்க. உங்களுக்கு சாக்லேட் வேணுமா? சாக்லேட் அப்படின்னா என்ன? நல்ல பதில். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? ஆமா, உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது.